அனைவருக்கும் குமாருடைய அன்பு வணக்கங்கள். நண்பா, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருந்து இலக்கணம் கேள்விகளை பார்க்க போகிறோம். நம்ம எங்கிருந்து கேள்வி எடுத்துகிட்டு வந்திருக்கோம்னா, முதல் பருவத்தில் மொத்தம் 3 இயல் கொடுத்துருக்காங்க. அதில் முதல் இயல், 2வது இயல், இந்த 2 இயல்களிலிருந்தும் கேள்வியை கொண்டு வந்திருக்கோம். மொத்தம் 23 கேள்வி இருக்குது. இந்த 23 கேள்வியையும் அட்டன் பண்ணி பாருங்கள். அட்டன் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலாக எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. சரி, ஓகே, நம்ம ஒவ்வொரு கேள்வியாக பார்க்கலாமா? ரெடியா? சரி, பாருங்கள். ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். தமிழ் மொழியின் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? தமிழ் மொழியின் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? இதற்கான பதில் 5 வகைப்படும். அடுத்து 2வது கேள்வியை பாருங்கள். இயல்பாக காற்று வெளிப்படும் பொழுது பிறக்கும் எழுத்துக்கள் எது? இயல்பாக காற்று வெளிப்படும் பொழுது பிறக்கும் எழுத்துக்கள். இதற்கான பதில் உயிர் எழுத்துக்கள். உயிர் எழுத்துக்கள். அடுத்து 3வது கேள்வி. உயிர் எழுத்து எந்த செயல்பாட்டால் உருவாகாது? நல்லா கவனிங்க, உருவாகாதுன்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான பதில் வாயை திறத்தல் மூலமாக உருவாகும், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல் மூலமாக உருவாகும், வாயை மூடுதல் மூலமாக உருவாகாது. இதுதான் கரெக்டு. உயிர் எழுத்தில் உள்ள குறில் நெடில் எழுத்துக்கள் எத்தனை? உயிர் எழுத்தில் குறிலும் இருக்குது, நெடிலும் இருக்குது. உயிர் எழுத்து மொத்தம் எத்தனைங்க? 12 எழுத்து. இதற்கான பதில் குறில் எழுத்து 5, நெடில் எழுத்து 7. குறில் எழுத்து 5, நெடில் எழுத்து 7. எந்த எழுத்துக்களை ஒழிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது? இதற்கான பதில் மெய் எழுத்துக்கள். மெய் எழுத்துக்களை ஒழிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது. வல்லின எழுத்துக்களில் பொருந்தாதது எது? இந்த மெய் எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 18 எழுத்து இருக்கும். 18 எழுத்தையும் 3 கேட்டகரியாக பிரிப்பாங்க. வல்லினம், மெல்லினம், இடையினம். வல்லின எழுத்து மொத்தம் 6 எழுத்து. இதற்கான பதில் இக்கு, இச்சு வல்லின எழுத்து, இட்டு, இத்து வல்லின எழுத்து, இப்பு, இரு வல்லின எழுத்து, இ, இர் என்பது வல்லின எழுத்து கிடையாது. இந்த 2ம் இடையின எழுத்துக்கள். அடுத்து 7வது கேள்வியை பாருங்கள். மெல்லின எழுத்துக்களில் பொருந்தாதது எது? இதற்கான பதில் இங்கு இன்ச்சு வரும், இன்னு இன்த்து வரும், இம் இன் வரும், இல் இவ் வராது. இந்த 2மே இடையின எழுத்துக்கள். அடுத்து 8வது கேள்வியை பாருங்க. இடையின எழுத்துக்களில் பொருந்தாதது எது? இதற்கான பதில் இ, இர் வரும், இந்த இல் வரும், இல் இவ் வரும், இப்பு இரு வராது. இந்த 2ம் எதுங்க? இந்த 2ம் வல்லின எழுத்துக்கள். அடுத்து 9வது கேள்வியை பாருங்க. மெய் எழுத்துக்களுடன் உயிர் எழுத்துக்கள் சேருவதால் தோன்றுவது எது? மெய் எழுத்துக்களும் உயிர் எழுத்துக்களும் சேருவதால் தோன்றுவது உயிர்மெய் எழுத்துக்கள். தமிழில் உள்ள மொத்த உயிர்மெய் எழுத்துக்கள் எத்தனை? உயிரெழுத்து 12, மெய் எழுத்து 18. இந்த 2ம் சேருவதால் உருவாகிறது தான் உயிர்மெய் எழுத்து. மொத்தம் 216 எழுத்து இருக்குதுங்க. 216. எழுத்துக்களை பொறுத்துக. இதற்கான பதில் உயிரெழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18, உயிர்மெய் எழுத்து 216, ஆய்த எழுத்து 1. குறில் எழுத்துக்களின் மாத்திரை அளவு என்ன? மாத்திரை என்பது உங்களுக்கு தெரியும். குறில் எழுத்துக்களுடைய மாத்திரை அளவு 1 மாத்திரை. குறில் என்றால் 1 மாத்திரை. நெடில் எழுத்துக்களின் மாத்திரை அளவு என்ன? நெடில் எழுத்துனா 2 மாத்திரை. குறில் என்றால் 1 மாத்திரை, நெடில் என்றால் 2 மாத்திரை. மெய் எழுத்துக்களின் மாத்திரை அளவு என்ன? மெய் எழுத்துக்கள் மொத்தம் 18 இருக்குது. அதனுடைய மாத்திரை அளவு அரை மாத்திரை. மெய்யெழுத்து என்றால் அரை மாத்திரை. ஆய்த எழுத்தின் மாத்திரை அளவு என்ன?
இதற்கான பதில் ஆயுத எழுத்து என்றாலும் அரை மாத்திரை. நல்லா கவனிங்க. குறில்னா 1, நெடில்னா 2, மெய் எழுத்துனா அரை மாத்திரை, ஆயுதம் என்றால் அரை மாத்திரை. தமிழில் உள்ள முதல் எழுத்துக்கள் எத்தனை? தமிழில் உள்ள முதல் எழுத்துக்கள் 30ங்க. உயிரெழுத்து 12, மெய் எழுத்து 18. இந்த ரெண்டையும் சேர்த்துனா அதுதான் முதல் எழுத்து. முதல் எழுத்துக்கள் மொத்தம் 30. அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. கூற்று உயிரெழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18 ஆகிய 30ம் முதல் எழுத்துக்கள் எனப்படும். காரணம் பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கு இவை முதல் காரணமாக அமைந்தில. இதற்கான பதில் கூற்று மட்டும் சரி, காரணம் தவறு. ஏன் தவறு? பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கு இவை முதல் காரணமாக அமைகின்றன வந்திருக்கணும். அமைந்தில என்றால் அமையலன்னு அர்த்தம். சரிங்களா? அர்த்தம் மாறுபடுது. அதனால் கூற்று மட்டும் சரி, காரணம் தவறு. அடுத்த கேள்வியை பாருங்கள். தமிழில் உள்ள சார்பெழுத்துக்கள் எத்தனை? சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படுங்க. உயிர்மெய், ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியல் உகரம், குற்றியல் இகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். மொத்தம் 10 சார்பெழுத்துக்கள் இருக்குது. உயிர்மெய் எழுத்தின் வரி வடிவம் டேஸை ஒத்திருக்கும். உயிர்மெய் எழுத்து இருக்கு, அதனுடைய வரி வடிவம் எதனை ஒத்திருக்கும்? இதற்கான பதில் வடிவம் மெய் எழுத்தை ஒத்திருக்கும். உயிர்மெய் எழுத்தாக இருந்தாலும் அதனுடைய வரி வடிவம் மெய் எழுத்தை ஒத்திருக்கும். உயிர்மெய் எழுத்தின் ஒலிக்கும் கால அளவு எதை ஒத்திருக்கும்? ஒலிக்கும் கால அளவு உயிர் எழுத்துக்களை ஒத்திருக்கும். வடிவம்னா மெய் எழுத்து, கால அளவுன்னா உயிரெழுத்து. ஆயுத எழுத்தின் வேறு பெயர்களில் தவறானது எது? எது தவறானது? கண்டுபிடிங்க பார்க்கலாம். நண்பர்களே, நாளைக்கு இலக்கண வீடியோ எதிலிருந்து வரும்னா 3வது இயல்லேருந்து வரும். 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் 3வது இயல் பகுதியில் மொழிக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள் இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அதை நல்லா படிச்சுட்டு வந்துடுங்க. இதற்கான பதில் இங்கே தவறானது எதுவுமே இல்லை. ஆயுத எழுத்தை முப்புள்ளின்னு சொல்லுவாங்க, முப்பாறு புள்ளின்னு சொல்லுவாங்க, தனி நிலைன்னு சொல்லுவாங்க, அக்கேனன்னு சொல்லுவாங்க. எல்லாமே கரெக்டு தான், தவறானது எதுவுமே இல்லை. அடுத்த கேள்வியை பாருங்கள். தமிழில் நுட்பமான ஒலிப்பு முறையை கொண்டது எது? தமிழில் நுட்பமான ஒலிப்பு முறையை கொண்டது ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து. கடைசி கேள்வி நண்பா. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க, லைக் போட மறந்துடுறீங்க. லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சரி, ஓகே. 23வது கேள்வியை பாருங்கள். ஆயுத எழுத்து தனக்கு முன்னாடி ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் டேஸ் உயிர்மெய் எழுத்தையும் பெற்று சொல்லுக்கு இடையில் மட்டும் வரும். ஆயுத எழுத்து இடையில் வரும். முதல்ல ஆயுத எழுத்துக்கு முதல்ல ஒரு குறில் எழுத்து வரும். கடைசி என்ன வருங்க? கடைசியாக வல்லின உயிர்மெய் எழுத்து வரும். வல்லின உயிர்மெய் எழுத்து வரும். அவ்வளோதான் நண்பா. இந்த 23 கேள்வியையும் நீங்கள் பார்த்துட்டா போதும். இந்த 23 கேள்வியில் நீங்கள் எத்தனை கேள்விக்கு சரியாக ஆன்சர் போட்டீங்க? மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. சரி, ஓகே. நாளைய இலக்கண வீடியோவில் சந்திப்போம். நாளைய வீடியோ ரெடி பண்ணோன்னே நான் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ஃப்யூச்சரில் வீடியோவை பார்க்குறவங்க எண்டு ஸ்க்ரீனை டச் பண்ணால் போதும், அல்லது ஃபஸ்ட்டு கமெண்ட்டை செக் பண்ணி பாருங்கள். அதுக்கான லிங்க்கை நான் கொடுத்துருப்பேன். ஓகே நண்பா, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.